இறந்திருக்கு என் மகனை மணப்பதற்கு யாராக வருவார் வருவார் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார். இதுவரை யாரையும் காணவில்லை. விடியற் காலை ஆகிவிட்டது. எனது மகனுக்கு திருமணம் நடக்குமோ நடக்காது. யாருன்னா வந்தா நான் இட்டு வரேங்க. நீங்க போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? போங்க வாங்க. அண்ணா யாராவது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆமா, இதுவரையில் யாரும் வரவில்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டாவோ தெரியவில்லை. எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்போம். நல்லதப்பா. யாரும் வருவாங்க. ஏதோ ஒரு பாப்பா வந்து ஆடிங்களுக்கு தன்னால என்ன அதுக்கு என்ன மூட வந்து ஆத்து தெரியல. துட்டு ஒரு பந்தா போட்டு அனுப்பு. 2 ரூபாய் தொடப்ப கட்டேன். நான் சொன்னது 1 ரூபாய் தானே. நீ ஆளுகளம்மா இங்க இன்னொரு ரூபாய். பாப்பா அந்த டான்ஸ்ல எல்லாமே குளுக்குதுப்பா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. பறந்து வரீங்க. ஒரு 4 சவரம் 5 சவரம் மோடி மட்டும் போதும். ஆமா, 1.5 ரூபாய் ஒரு சவரம் விக்குது. முக்கியமா தப்பா நினைக்காதீங்க யாருமே. பத்திரிக்கை கொடுக்கல, வந்த உடனே கல்யாணத்துக்கு வான் வாயில சொல்றாங்க. பத்திரிக்கை அடிக்கலக்கா, பத்திரிக்கை அடிக்கல, அதனாலதான் யாருக்கும் கொடுக்கல. ஆமா, பத்திரிக்கை அடிச்சா பத்திரிக்கை நோவும், அதுக்கு தான் அடிக்கல. இல்ல அப்படிலாம் இல்ல, லவ் பண்ணிட்டா திடீர்னு. ஆமா, நல்லா அப்படியே சுறுசுறுப்பாயிடுச்சு வேலை. அண்ணா யார வந்திருக்கிறார்கள், நான் யார் என்று போய் கேட்டுவிட்டு வருகிறேன் ஐயா. வெற்றி நடை போட்டு வீரை நடை போட்டு செத்துவா. ஆகட்டும் ஐயா, இதோ வருகிறேன். செத்துவா. அம்மா ஆரணி ஆரணிலாம் இல்லைங்க நானு. இதுடா யார் மகன் வந்துக்கிறா? இது என்ன மதி பதனாபுரி நாடு. மன்னர் நீங்களா? இல்ல வேலைக்காரன். நான் மன்னரோன்னு நினைச்சிட்டேன். நினைச்சுக்க ஈரமாயிடும் நினைக்காத. ஆமா, நான் மன்னரை பாக்கணுங்க. அவள் தான் இப்ப நாடியாவா அதுக்கிறாரு. மங்களபுரி நாடு. எதற்கு இருக்கிறாய்? தண்டாரா போட்டு அல்லவா? இறந்திருக்கு என் மகளை மணக்க வருவதற்கு நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பொண்ணு பரிசத்து வைக்கிறேன். உன் மகனை மணப்பதற்காக மணமகளாக நான் வந்திருக்கிறேன். நான் முறைத்தது என்ன? கண்ணி கழியாத ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்தால் தானே என் மகன் உயிர் பெறுவான். இவளுக்கு ஏற்கனவே திருமணக்குது, கழுத்துல மாங்கல்யம் இருக்குது. இவளை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெறுவான். கல்யாண ஆட்சியில தள்ளி வச்சிடாதீங்க. என் மதாண்டி வீட்டு விட்டு போய் 10 நாள் ஆகுது. நான் சும்மாதான் இருக்கிறேன். என் பக்கம் தள்ளி விட்டுட்டு நான் மொன்னு எடுத்துறேன். அறிவு கட்டவனே, நிஜமா கண்டதை தின்னாது, உடல் கெட்டு போய். ஒரு நாள் இட்லி சாப்பிடலையா, ஒரு நாள் பூரி சாப்பிடலையா, அதுவே இந்த வயிறு மெச்சு போதுன்னா அத நான் மெச்சுமா மாட்டேன் நான் கேக்குறேன். ட்ரை பண்ணு கிடைக்கும். உடலுக்கு உண்ணுவது உணவு, உடல் உறவு கொள்வது எய்ட்ஸ். ஏற்கனவே எய்ட்ஸ்ல போய் திரும்பி வந்தேன். மீண்டும் அந்த எண்ணம் வருதா? எடுக்கோனாங்க. ஐயோ ஒரு முறை தானே வந்துச்சு. இன்னும் என் நாட்டுக்கு பொண்ணாட வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் என்னுடைய ஆறுயிர் மாமாவாக திகழக்கூடிய கூச்சமா இருக்குடா எனக்கு. ஐயோ ஐயோ நெல்லி சொல்லுது. சந்திரகேசவன் மீசக்கார மாமா அவர்கள் எனக்கு அதெல்லாம் கண்ணாடி போடுங்கிறாரா? இல்ல, அவரு நல்லா டிப் டாப்பா ஆம்பளை மாதிரியே இருப்பாரு. இல்ல இல்ல, துணிலாம் இப்ப கட்டி போய் அவுத்து போடல, மடிச்சு வைக்க சொன்னேன். அதனால ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 500 ரூபாய் வரைக்கிறார். ஐயா அவர்கள் 501 எப்பா சேத்தா 501 51 ரூபாடா டாபரு. மன்னா, உன் மகனை மணப்பதற்கு எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவில்லையா, ஆற்றல் தான் இல்லையா? அனைத்தும் இருக்குது, ஆனால் உனக்கு அறிவில்லை. அடுத்தவனுக்கு மனைவி
உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்கிறது. உன்னை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெற மாட்டான். உன் மகனை மணப்பதற்கு இந்த மாங்கல்யம் தடையா இருக்கு. ஆமா, இந்த தாலியை அறுத்து போட்டாடா. இப்பேற்பட்ட பத்திரி தெய்வத்தை மண்ணில பார்த்திருக்க இதுவரையில் நான் பார்த்தது கிடையாது. தாலி அறுத்து மறுதாலி கட்டிக்கொண்டு பெண்ணையா இப்போதான் 2023 நியூ மாடலே இதுதான். மணமகள் நான் சவர் வேலை பாரு. மகள் இருக்கின்றார். தனித்து வந்திருக்கின்றாய். ரவுடி பொம்பளை பழகுதுப்பா. உன் பெயர் என்னம்மா? பத்மாவதி ஐயா. அப்படி என்றால் இறந்திருக்க என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் தானே ஐயா. இது என்ன சோதனை? என் மகன் உயிர் பெற வேண்டும் என்பதற்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கை அல்லவா பலியாக்கி விட்டேன். நான் முறைத்த வண்ணமே அனைத்து பொண்ணை சேகரித்து வைத்திருக்கேன். சீக்கிரமா கொடுத்து நான் உள்ள இட்டுமா அவுத்து வைக்கிறேன். என்னப்பா நான் கோடு போட்டேன். அந்த பக்கம் நான் பெறல, இல்ல இந்த பக்கம் நான் பெறல. என் பேர் எழுதுவீங்கல்ல அந்த பத்திரத்துல, ஆமா, என் பேருக்கு பக்கத்துல இன்சில் போடணுமா? இனிஷியல் போடணும். என்ன இன்சில் ஞாபகம் வந்தா இல்லையா? ஏ போடுங்க. ஏவா நான் பக்கத்துல வந்துக்கிறேன். மறுபடியும் 1 2 என்னடா இது, என்னடா நான் ஒரு நாளைக்கு ஒரு இன்சில சொல்றேன். இல்லம்மா லாஸ்ட் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் முதல்ல வந்துக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் பாடவே போடுறேன். சரி அம்மா போறதும் போறீங்க, என்ன வாழ்த்துட்டு போங்க தாயே. போகும்போதே அனாத நாயே. அம்மா உனக்கு வாழ்த்துறதுக்கா வந்த? உன்னை அச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆள் கிடையாது. அனாத பொண்ணு, இந்த பிணத்தோட பிணமா இருந்து சாப்பிட்டியும் அனாத நாயே. பாய் பாய். ஒரு மனிதன் மண்ணிலே பிறக்கின்றான். அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கல்கலி புருஷன் என்னும் சனி பகவான் 3 முறை வளர்ந்துகிறான். அவன் வரும்போது கொடுக்கின்றான், போகும்போது கொடுக்கின்றான். இந்த பெண்ணாக பிறந்தவர் என்ன பாவத்தை செய்தார்? இந்த சின்னம் சிறு வயதிலே இறந்து போன பிணத்துக்கு மாலை தோன்றிருக்கிறார் என்று சொன்னார். விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக தான் இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம். ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமோ ஒரு இறந்து போன பிணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம். இந்த தங்க தாமர தட்டிலே அத்தனை பூக்கள் இருக்கின்றன. நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அத்தனை பூக்களை இந்த திருமண தம்பதியை வாழ்த்தினார். இதில் யாராகி நல்வனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம். தயவு செய்து எழுந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. பத்மாவதி, மாதவன மணிவிளக்கே, மாசற்ற மாணிக்கமே, என் குலத்தின் பொன் விளக்கே, என் மகன் இறந்திருக்கிறார் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டான். அம்மா, பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே சதமல்ல, பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால்தான் பெருமை. அப்படி செல்கின்ற காலத்திலே தாய் விட்டு சேதனமாகவே 5 முகம் படைத்து ஒரு குத்துமலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவள் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறார். அவள் மாமியார் வரவழைக்கிறார். என் மருமகளே, என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே, இந்த விளக்கை ஏற்று என்று சொல்கிறார். விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் எண்ணெயை விட்டு திரிய வைத்து விளக்கேற்றுவது அல்ல. எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் மணப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதிலே என்ன நினைத்து ஏற்ற வேண்டும் தெரியுமா? முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் அனைவரும் அன்பு நடந்தவர்கள் ஏற்ற வேண்டும். இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியோடு வாழ்வாளர்கள் ஏற்ற வேண்டும். மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தை நான் நிதானமாகவே செயல்படுவதை ஏற்ற வேண்டும். நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமயோசிதமாகவே நடத்தி செல்வேன் ஏற்ற வேண்டும்.
5வது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எது நடந்தால் நான் சகித்துக் கொள்வேன் நான் ஏற்ற வேண்டும். அதற்காக தான் தாய் வீட்டிலிருந்து சீதனமாக 5 முகம் படைத்த ஒரு குத்து விளக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த விளக்கு என்பது ஐயா விளக்கு, இந்த விளக்கு என்பது இது ஒரு ஒளி விளக்கு. இது நானாக சொல்லவில்லை. அன்று ஓலைச்சுவடியிலே எழுதி வைத்ததை இன்று பாமர மக்கள் அறிய வேண்டுமே என்பதற்காக இந்த புத்தகத்திலே பல மக்கள் படிக்க வேண்டும் எழுதி வைத்திருக்கிறார். அன்று எழுதியதா இன்று நடக்க வேண்டும். என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை, விளக்கேற்ற வந்த திருமகளை, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டாய். இனிவனுக்கு மகனே அல்ல, என் மகனை உன் கரத்திலே ஒப்படைக்கிறேன் தாயி. அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையா. அவனை உயிர் பெற செய்வது உன் கடமை அம்மா. என்னை மன்னித்து விடு, நான் வருகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. செத்து போன பிறத்துக்காக தாலி கட்டிட்டாங்க. நீ எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூ எடுத்து இந்த அம்மா மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களை ஆளை முடிச்சுட்டு ஒரு 5-10 போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்க குழந்தையில ஒரு தருமம். அம்மா வாங்க, ஐயா வாங்க, யாரும் கூச்சப்படாதீங்க. நீங்க வந்து மனமாற வாழ்த்துனீங்கன்னா செத்து போன சீமனு உயிர் உங்களால மீண்டு வந்தாலும் எல்லோரும் எழுதுவாங்க. வாழ்த்துங்க, வாங்க வாங்க வாங்க. குத்தி விளக்கணைந்ததம்மா குமரிட்டு பாய்வதென்னே ஆதிகேசவன் என்ற ஆதை விட்டு மறைந்ததம்மா. ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கலைந்ததையா அதிகதவா வாழ்வு உன்னோடு போனதையா. ஐயா குருவி பறந்ததையா. ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா அதிகதவா வாழ்வு உன்னோடு போனதையா. ஐயா குருவி பறந்ததையா. பாசமா பெற்றெடுத்த உனது மகன்கள் எல்லாம் ஐயா பாசமா பெற்றெடுத்த உனது மகன் இளங்கோவன் பாலசுப்ரமணி இருவரும் கலங்கி துடிக்கிறார் ஐயா. கொடைப்பிடித்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா. ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா. ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா. வாழ்வு உன்னோடு போனதையா. ஐயா குருவி பறந்ததையா.
கதறி துடிக்கிறாரையா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா உன்பாடு உன்னோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா பாசமா தூக்கி வளர்த்த உனது பேர பிள்ளைகள் எல்லாம் ஐயா பாசமா தூக்கி வளர்த்த உனது பேர பிள்ளைகள் எல்லாம் கண்கலங்கி துடிக்கிறார் ஐயா உரை பிரிந்து கண்ணீர் வடிக்கிறார் ஐயா ஐயா கதறி துடிக்கிறார் ஐயா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா வாழ்வு உன்னோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா நித நித நீ தூங்கும் தூக்கமெல்லாம் உனக்கு நிரந்தர தூக்கமையா அதிக சவா உனக்கு நிரந்தர தூக்கமையா ஐயா நிரந்தர தூக்கமையா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கரைந்ததையா வாழ்வு உன்னோடு போறதையா ஐயா குருவி பறந்ததையா கூடியே உமையனை வரு குளப்பாத்து மலரிட்டு படையில வைத்தாரையா உன்மக பாலகிருஷ்ண உனக்கு கொல்லியும் வைத்தாரையா ஐயா கொல்லியும் வைத்தாரையா ஆவி பிரிந்தது ஆகி முடிந்தது குடி கரைந்ததையா உன்னோடு போனதையா ஐயா பறந்ததையா அம்மா நான் யாருக்கு என்னம்மா பாவம் செய்தேன் எனக்கு ஏமா பெருமட்ட நிலைமை ஏற்படணும் நான் எதுக்குமா பெண்ண பிறக்கணும்